கன்னட சினிமா சமீப காலங்களாக பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்த தவறியதில்லை. லூசியா மூலம் நியூ வேவ் சினிமாக்கள் கொடுக்க துவங்கியதாகட்டும், KGF, காந்தாரா என மிரட்டலான படங்களை கொடுத்ததாகட்டும், புதுமையான பல படங்களை கொடுத்து பெரிய அளவில் ரசிகர்களை கவர்கிறது கன்னட திரையுலகம். அப்படி சமீபத்தில் வந்து கலக்கி கொண்டிருக்கும் ஒரு கன்னட சினிமா சூ ஃப்ரம் சோ. சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா என்பதன் சுருக்கம்தான் சூ ஃப்ரம் சோ. JP துமிநாட் இயக்கத்தில் உருவான இப்படத்தின் தயாரிப்பாளர்களுள் ஒருவர் பிரபல கன்னட நடிகர் ராஜ் பி ஷெட்டி. அனுபவம் வாய்ந்த நாடக நடிகர்களை திரட்டி அவர்களை வைத்து 50 நாட்களில் இப்படத்தை எடுத்துள்ளனர். இந்த படம் வெளியாவது வரை பெரிய அளவில் எந்த விளம்பரமும் செய்யவில்லை. அதற்கான பேட்டிகள் போன்றவையும் பெரிய அளவில் இல்லை. இப்படத்திற்காக ராஜ் பி ஷெட்டி கையில் எடுத்த யுக்தி படம் வெளியாவதற்கு முன்பு செய்த ஒரு பெய்டு பிரீமியர். அதிலேயே படம் பற்றிய பரவலான பேச்சுக்கள் எழ துவங்கியது. ஜூலை 25ஆம் தேதி படம் வெளியானதும் பெரிய வரவேற்பு மக்களிடமிருந்தும் கிடைத்திருக்கிறது. அசோகா என்ற இளைஞனுக்குள் சுலோச்சனா என்ற பெண்ணின் ஆவி புகுந்து விட்டது என கிராமத்தினர் நம்புகின்றனர். அவருக்கு பேயோட்ட அந்த கிராமத்து மக்கள் எடுக்கும் முயற்சிகளை வைத்து படு சுவாரஸ்யமான காமெடி படத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மத மூட நம்பிக்கைகளை பகடி செய்யும் இப்படம் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களை சீரியஸாக பேசியிருக்கிறது. இந்த கதைக்குள் கதாபாத்திரங்களாக, இசையாக, காமெடி சூழலாக பல விஷயங்களில் பார்வையாளர்களை ஈர்த்துள்ளனர். படத்தின் உருவாக்கம் பிளஸ் ப்ரமோஷன் என கிட்டத்தட்ட 6 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட படம் 2 வாரங்களில் கன்னடத்தில் மட்டும் 65 கோடிக்கும் மேலாக வசூல் செய்திருக்கிறது. இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி மலையாளத்திலும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி தெலுங்கிலும் டப் செய்து வெளியிட்டுள்ளனர். சொந்த மொழியில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் இப்படத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. கன்னடத்தை பொறுத்தவரை 3வது வாரமும் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே வரவேற்பு தொடரும் என்றும் விரைவிலேயே 2025ஆம் ஆண்டில் 100 கோடி வசூல் செய்யும் முதல் கன்னட படமாகவும் சூ ஃப்ரம் சோ ஆக உள்ளது என்றும் சொல்கிறது சாண்டில்வுட் சினிமா வட்டாரம்.